Good morning to all. My name is R. Purshid Bal from 9th standard, Government High Secondary School, Mandapam Camp in Ramanathapuram district. இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ப்ராஜெக்ட் என்னன்னா சாக்பீஸ் துகள்களை எப்படி மீண்டும் மறுசுழற்சி பண்ணி உபயோகப்படுத்த முடியும் என்பதை நாங்கள் இப்போ சொல்ல போகிறோம். இதுக்கு நம்ம போர்டுக்கு கீழே ஒரு கபர் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா டீச்சர் நடத்துகிறப்ப சாக்பீஸ் துகள்களானது கீழே ஃப்ளோரில் வீணாக பதியும். இதனால் நமக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது. ஆனால் இதனால் சுற்றுச்சூழலும் மாசுபடுது. அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக மாணவர்கள் மூச்சு குழலில் போய் இது பாதிப்பு ஏற்படுத்துது. இதனால் மூச்சு திணறல் மற்றும் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படுது. இதனால தான் நாங்கள் இந்த கவர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதனால் கீழே பதியக்கூடிய சாக்பீஸ் துகள்களானது இந்த கபோர்ல பதியுது. இதனால் நம்ம சாக்பீஸ் துகள்களை கலெக்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த சாக்பீஸ் துகள்களை எப்படி மறுசுழற்சி பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்ப இப்படி சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சாக்பீஸ் துகள்களை ஒரு டப்பாவில் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம பள்ளியில் சத்துணவில் கொடுக்கக்கூடிய முட்டைகளை நம்ம சாப்பிடணும். ஆனால் அதுக்கு வெளியே இருக்கிற முட்டை ஓதுகளை நம்ம தூரத்துக்கு எறிகிறோம். இப்போ அந்த தூரத்துக்கு எறியக்கூடிய முட்டை ஓதுகளை இப்போ கலெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இதை மிக்சிலையோ இல்லை அம்மிலையோ போட்டு நல்லா அரைச்சிக்கிறோம். அதாவது ஒரு பவுடர் ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம அரைச்சிக்கிறோம். இப்போ இந்த முட்டை ஓதுல அரைச்சிக்கிற பவுடர் கூட நம்ம ஏற்கனவே கலெக்ட் பண்ணி வச்சிருந்த சாக்பீஸ் துகள்களை நம்ம ஆட் பண்ணுறோம். இந்த ஃபுல்லாக நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான தண்ணீரை ஊற்றி நல்லா கலவை ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் நம்ம கலக்கிக்கணும். அந்த கலவை ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் கலக்கினதுக்கப்புறம் இந்த அச்சில் ஊற்றுறோம். இந்த அச்சில் ஊற்றுறப்ப நமக்கு சாக்பீஸ்கள் கிடைக்கிது. இந்த சாக்பீஸ்கள் மூலமாக நம்ம மீண்டும் போர்டில் இதை உபயோகப்படுத்த முடியும். இப்போ இதுலேருந்து வரக்கூடிய சாக்பீஸ் துகள்களானது நம்ம மீண்டும் இதே ப்ராசஸ் மூலயமா மறுசுழற்சி பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். இதனால சாக்பீஸ் துகள்களால் ஏற்படும் சுற்றுச்சூழல் ஏற்படக்கூடிய தீமைகளை நம்ம கட்டுப்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் பொருளாதார ரீதியாக நம்ம லாபமும் ஈட்டலாம். அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகளை நம்ம குறைக்க முடியும், முற்றிலுமாக அழிக்கவும் முடியும். நன்றி, வணக்கம்.